தமிழ் சினிமால பிரபலமான நடிகராகவும் இயக்குனராகவும் வலம் வந்த பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில காலமாயிட்டாரு. மாரடைப்பு காரணமா அவரோட உயிர் பிரிஞ்சதாகவும், அவரோட உயிர் பிரிஞ்ச கடைசி நொடிகள் எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி நெஞ்சை பதற வைக்கக்கூடிய பல தகவல்கள் இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாரடைப்பு காரணமா நடிகர் பாக்யராஜ் அவர்கள் காலமாயிட்டாரு. அவருக்கு வயசு 73. தமிழ் திரையுலகத்துல இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராகவும் கொடிகட்டி பறந்தவர். இயக்குனர் இமயம் பாரதிராஜா கிட்ட உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணிருக்காரு. எக்கச்சக்கமான திரைப்படங்கள் இவர் உதவி இயக்குனர் இருந்துதான் பாரதிராஜா அவர்கள் படத்தை இயக்கியிருக்காராம். சொல்ல போனா பாக்யராஜோட குருவே பாரதிராஜா தான். தன்னோட குரு இறந்து கரெக்டா 17 நாட்கள் ஆகியிருக்க நிலையில இப்ப அவரோட சிஷ்யம் பாக்யராஜும் காலமான விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்திலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரைப்படங்கள்ல ரொம்ப பிரம்மாண்டமோ ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளோ பிரமிக்க வைக்கக்கூடிய கிராபிக்ஸோ இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் மாதிரி தான் அவரோட திரைக்கதை ரொம்ப எளிதா இருக்கும். அதனாலவோ என்னவோ தெரியல, பாரதி ராஜாவுக்கு அடுத்து கிராமப்புறம் சார்ந்த படங்களை இயக்குறதுல பாக்யராஜா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இவர் இயக்குன எக்கச்சக்கமான படங்கள் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு. பாரதி ராஜா எப்படி தமிழ் சினிமாவுக்கு பல நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி வச்சாரோ அதே விஷயத்த பாக்யராஜும் செஞ்சிருக்காரு. கடந்த ஒரு சில நாட்களாவே இவருக்கு உடல்நிலையில ஒரு சில அசௌகரியமும் ஏற்பட்டிருக்கு. சொல்ல போனா குஷ்பு அவங்களோட மகள் திருமணத்துல கூட பட்டு வேட்டி சட்டையில பாக்யராஜ் அவர்கள் கலந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா உடல்ல அசௌகரியம் ஏற்பட்டு இன்னைக்கு காலையில மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில குடும்பத்தை சேர்ந்தவங்க பாக்யராஜ் அவர்களை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு முதலுதவி சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல சிகிச்சை பலன் நினைக்காம ஹாஸ்பிட்டலே அவர் இறந்து போயிருக்காரு. இவருடைய கடைசி நொடிகள் நிமிடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, தன்னோட மகனும் மனைவியும் பக்கத்துல இருக்கிற மாதிரியும் அவங்க 2 பேரோட கையை பிடிச்சுக்கிட்டு வலி பயங்கரமா உயிர் போகுது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற மாதிரி வலியால துடிச்சிருக்காரு. அவர் துடிக்கக்கூடிய அந்த நேரத்துல எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் வந்து அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விதமான உயர்மட்ட சிகிச்சைகளையும் கொடுத்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சிகிச்சைகள் எதையுமே அவரோட உடல் ஏத்துக்க மறுத்திருக்கு. கடைசியா இன்னைக்கு காலையில அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்குதாம். தன்னோட 73வது வயதை இறந்து போயிருக்கக்கூடிய பாக்யராஜோட மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில மூழ்க வச்சிருக்கு. நடிகர் பார்த்திபன், சுகாசினி இது மாதிரி பல பிரபலங்கள் இப்பவே வந்து பாக்யராஜ் வீட்டுக்கு குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. இவருடைய இறுதிச் சடங்கு, இறுதி ஊர்வலம் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.